ஹாய்! வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி. வாங்க என்னோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இன்னையோட கதைக்கு போகலாம். அதிகாலை சரியாக 5 மணி அளவில் அந்நகரின் முக்கிய பகுதியில் உள்ள ஒரு பிள்ளையார் கோவிலில் பெண்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் கோவில் பழங்காலத்து கோவில். நுழைவு கோபுரம் வெளியே நிமிர்ந்து நின்றது. அதனை தாண்டி சிறிது வெற்றிடம், பின்பு கோவில் சன்னதி. சன்னதி சற்று பெரிதாகவே இருந்தது. சன்னதியை சுற்றிலும் பிரகாரம் பறந்து காணப்பட்டது. சற்று தொலைவில் கோவில் சுற்றுச்சுவர் காணப்பட்டது. சன்னதியின் பின்புறம் ஆலமரம் ஒன்று அடர்ந்து பறந்து தன் விழுதுகளை பரப்பிக் கொண்டு இருந்தது. முற்காலத்தில் அந்த மரத்தடியில் இருந்த பிள்ளையார் சிலைதான் பின்பு மாற்றம் செய்யப்பட்டு தனி சன்னதியாக எழுப்பப்பட்டுள்ளது. இப்போது அந்த மரம் அடர்ந்து யாரும் அருகில் செல்ல முடியாதபடி ஆந்தைகளும் வௌவால்களும் நிறைந்து காணப்பட்டது. கோவிலை சுற்றி வெளியே பிரதான சாலை, வியாபார கடைகள் நிறைந்து காணப்பட்டது. சாலையிலிருந்து சற்று தொலைவில் மக்கள் குடியிருப்பு தொடங்கியது. அந்த காலனியின் பெயர் பூபதி காலனி. ஒரு காலத்தில் அவருக்கு மற்றும் கோவிலுக்கு சொந்தமான அந்த நிலத்தினை குடியிருப்புகளுக்கு வந்தவர்களுக்கு அப்போது கோவில் தர்மகர்த்தா பூபதி தானமாக வழங்கியுள்ளார். அதனால் அவரது பெயரையே அந்த காலனியின் பெயராகிவிட்டது. இன்று பூபதியின் குடும்பத்திற்கு என்று தனி மரியாதை உண்டு. ஊர் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் அக்குடும்பத்திற்கு மட்டும் மரியாதை குறைந்தபாடில்லை. இன்று அந்த ஊரில் 3 கலைக்கல்லூரிகள், அரசு மருத்துவமனை, பூங்கா, திரையரங்குகள் இப்படி பல வகைகள் வசதிகளும் மக்களின் வாழ்க்கையும் மாறிவிட்டன. பூபதி குடும்பத்தை பற்றி பார்ப்போம். பூபதிக்கு கொள்ளுப்பேரன் ரகுராம் தனியாக தொழிற்சாலை வைத்திருப்பவர். அவர் மனைவி லக்ஷ்மி, 3 மகன்கள் ராஜேஷ், ரவி, விஜய் மற்றும் ஒரே மகள் ஷர்மிளா. ராஜேஷ் கல்லூரி முடித்துவிட்டு அப்பாவுடன் தொழிற்சாலை பொறுப்புகளை பார்த்து கொண்டிருப்பவன். ரவி 3ஆம் ஆண்டு கணித்துறையையும் விஜய் 2 ஆண்டு வரலாற்று துறையும் படித்துக் கொண்டிருப்பவர்கள். ஷர்மிளா +2 முடித்துவிட்டு கல்லூரி படிப்பையும் தொடங்க ஆயத்தமாக இருப்பவள். அமைதியான பசுமையான ஊர், அன்பான மக்கள். ஆயினும் கோவில் தன்னுள் 1000 மர்மங்களை உடையதாக காட்சியளித்தது. ரகுராமின் கடைசி மகனான விஜய் வரலாற்றுத்துறை படிப்பவன். அவனுக்கு பழைய இடங்கள், பண்டைய பொருட்கள் ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்வதில் அதிக ஆர்வம். அத்தகைய முயற்சிகளுக்கு தன்னுடைய உயிரையும் தருவதற்கு தயாராக இருப்பவன். அவனுடைய வகுப்பு தோழி புனிதா. அவளும் இவனை போன்றே ஆர்வம் உள்ளவள். ஆரம்பத்தில் நட்பாக தொடங்கிய அவர்களது பழக்கம் படிப்படியாக இதோ இன்று உரசிக்கொண்டு அமர்ந்து பேசும் அளவிற்கு காதலாக மாறியிருக்கிறது. பார்க் ஒன்றில் ஒரு அடர்ந்த செடியின் பின்னால் அமர்ந்து பேசிக் கொண்டுள்ளனர். இப்ப மாதிரியே கடைசி வரைக்கும் எனக்கு காதலிப்பியா விஜய்? இதை பார் புனிதா, என்னோட வாழ்க்கையில கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது உன்னோட தான். சும்மா கண்டதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத, புரியுதா? அது போதும்டா. எனக்கு வாழ்க்கையில இன்னொரு லட்சியம் இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக ஏதாவது ஒரு சாதனை செய்யணும். ஆமா விஜய், உங்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்காமே, அதோட வரலாறு பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணா என்ன? கோவில் இருக்குடி, ஆனா அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்த 3 பேர் இறந்துட்டாங்கன்னு எங்க அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஓஹோ, அப்ப நாம இதுல இறங்குனா நாமளும் இறந்துடுவோம்னு பயப்படுற இல்லையா? சீச்சி, உயிருக்கெல்லாம் நான் பயப்படல. இப்போ என்ன, அந்த கோயிலை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதோட வரலாற தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே. கவலையை விடு, அடுத்த வாரமே வேலையை ஆரம்பிச்சிடுவோம். வாவ், சூப்பர், தேங்க்ஸ்ரா செல்லம். சரி, நான் கிளம்புறேன், லேட் ஆயிடுச்சு. ஓகே டியர், நாளைக்கு இதே இடத்துல மீட் பண்ணுவோம். நாளைக்கு தான் காலேஜ் லீவ் இல்ல, பாய். இருவரும் பிரிந்து சென்று நடக்க ஆரம்பித்தனர். அவர்கள் பிரிந்து சென்ற அதே நேரம் சென்னையின் மைய பகுதியில் அமைந்திருந்த 5 நட்சத்திர ஹோட்டலின் ஒரு அறையில், என்ன சேட், நேத்து சரியான வேட்டை போல இருக்கே? அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா, நம்மளுக்கு கிடைச்ச வேட்டை சரியில்லை, எதிர்பார்ட்டிக்கு தான் நல்ல வேட்டை. சும்மா பொய் சொல்லாத சேட், குறைஞ்சது இல்லப்பா 15 தான் கிடைச்சது. சரி, அதை விடு சேட். மொத்தமாக நம்ம லைஃப்ல செட்டில் ஆகி நிம்மதியா நிரந்தர பணக்காரங்களா ஆகுறதுக்கு நம்ம பாஸ் ஒரு திட்டம் போட்டிருக்காரு, தெரியுமா? அச்சா, என்ன திட்டம்? அது நம்மள்கிட்ட சொல்லுப்பா. அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது. யாரு? நான் தான் தல, ரூம் பாய் ரமேஷ். காலிங் பெல் அடிக்க வேண்டாம்னு கதவை தட்டுனேன். ஓகே, உள்ளவா என்ன சொல்ல. தல, உங்களை தேடி அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறதா ஒருத்தர் வந்திருக்கான். வர சொல்லவா, இல்லைன்னா நீங்க இல்லைன்னு சொல்லி கலட்டி விட்டுடவா? டே, நல்ல வேலை வந்து கேட்ட. அவனை முதல்ல உள்ள அனுப்பு. சில நிமிடங்கள் கழித்து கதவை திறந்து கொண்டு பாகுவான உடலுடன் 6 அடி உயரத்தில் கோட் சூட் சகிதமாக உள்ளே நுழைந்தான் அவன். ஹாய், ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அமெரிக்கா. டே ரொம்ப ஓவரா போற ஆண்டனி, போதும்டா வேஷம். முதல்ல மூஞ்சில ஒட்டியிருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் கலட்டு. சரி, எப்படி நம்ம வேஷம்? இதை பாரு மைக்கேல், சேட் நம்மளை ஏமாத்திட்டான். அவனை முடிச்சிட சொல்லிட்டார் பாஸ். ஆமா, எங்க சேட்டை காணோம்? உண்மையாவே சொல்றியா ஆண்டனி?
என்னால் நம்பவே முடியல. பாஸ் சொல்லிட்டாருன்னா வேற வழி இல்ல. சேட் பாத்ரூம்குள்ள இருக்கான். வந்ததும் தீர்த்துடு. அப்புறம் பாஸ் வேற என்ன சொன்னாரு? வேற ஒன்னும் சொல்லல. 5 நிமிடங்கள் அமைதியாக கலைந்த நிலையில் பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு சேட் வெளியே வரவும், அமெரிக்கா வேஷமிட்டிருந்த ஆண்டனி பாக்கெட்டில் இருந்து அந்த சிறிய ரக உயர் ஜாதி பிஸ்டலை எடுத்து சேட்டை நோக்கி நீட்டவும் சரியாக இருந்தது. ஹேண்ட்ஸ் அப் சேட். நோ ப்ளீஸ், என்னை விட்டுடு, கொன்னுடாதே ப்ளீஸ். போய் சேரும் அவனே என்று பிஸ்டலை உயர்த்தி பிடித்து ட்ரிக்கலை அழுத்தும் கடைசி வினாடியில் மைக்கேலை நோக்கி திருப்பினான். சைலன்சர் பொருத்தப்பட்ட வாயின் வழியாக 2 தோட்டாக்களை துப்பியது. மார்பில் தோட்டாக்களை வாங்கிய மைக்கேல் அலறியபடியே கீழே சாய்ந்தான். சேட்டும் ஆண்டனியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். மறுநாள் காலை ரகுராமின் வீடு. அனைவரும் எழுந்து குளித்துவிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்திருந்தனர். ரகுராமும் ராஜேஷும் மாடியிலிருந்து பேசிக்கொண்டே இறங்கி வந்து கொண்டிருந்தனர். ராஜேஷ், நான் 1 வாரமா வரல. ஃபேக்டரி ஒர்க் எல்லாம் எப்படி போகுது? அந்த பம்பாய் பார்ட்டிக்கு டெலிவர் பண்ண வேண்டிய இன்னும் இல்லப்பா, ஆல்மோஸ்ட் 80% முடிஞ்சது. இன்னும் 4 நாள்ல முடிச்சிடுவேன். என்ன ராஜேஷ் அசால்ட்டா சொல்ற? இன்னும் 10 நாள்ல டெலிவரி பண்ணணும் தெரியும்ல. அந்த பம்பாய் பாட்டி ரொம்ப பெரிய ஆளு. சொன்ன டைம்ல நம்ம ஆர்டர் முடிச்சு கொடுக்கறதுனால தான் நமக்கு கொடுக்குறான். அதே மாதிரி நமக்கு வர வேண்டிய பணமும் 1 பைசா பாக்கி இல்லாம கொடுக்குறான் தெரியும்ல. தெரியும்பா, நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இன்னும் 4 நாள்ல முடிச்சு கொடுத்துடலாம். நான் பாத்துக்கிறேன். இதுல எந்த தப்பு நடக்காம பாத்துக்கோ ராஜேஷ், இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். சரிப்பா, நீங்க இந்த விஷயத்த பத்தி யோசிக்கவே வேண்டாம். முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. பேசிக்கொண்டே படியிறங்கி வந்த அவர்கள் இடதுபுறம் திரும்பி அங்கிருந்த பூஜை அறைக்குள் நுழைந்தனர். ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்த தீபத்தை கண்களை ஒற்றுக்கொண்டு திருநீர் எடுத்து பூசிக்கொண்டனர். பூஜை அறையை தாண்டி மெதுவாக டைனிங் ரூமுக்கு நடந்தனர். நடந்து கொண்டிருந்த ராஜேஷ் சட்டென்று நின்னான். என்னாச்சு ராஜேஷ், ஏன் நின்னுட்ட? அப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க, நல்லா கூர்மையா கவனிங்க. ஸ்டோர் ரூமுக்கு உள்ள இருந்து ஏதோ சத்தம் வரல. உள்ள ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கு. வெளியில பூட்டி இருக்கும்போது உள்ள எப்படி ஆள் இருக்க முடியும்? ஏதாச்சும் பூனையா இருக்கும். இல்லப்பா, மேஜை நகர்த்துற மாதிரி சத்தம் கேட்டதே. பூனையா இருக்காது, இருங்க நான் பாக்குறேன்னு சொல்லிக்கொண்டே ஸ்டோர் ரூம் கதவை திறக்க முயன்றான். சட்டென்று அவனை கையை பிடித்து பின்னால் இழுத்தார். வேண்டாம் ராஜேஷ், வா போகலாம். அப்போ உள்ள யாரும் இருக்கிற மாதிரி இருக்கு. உஷ், நான் சொல்றதில்ல, பேசாம என் கூட நட. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, புரிஞ்சதா? ராஜேஷின் மனக்கண்ணில் 1000 கேள்விகள் ஓடியது. யார் அவர்கள்? பூட்டிய ரூமிற்குள் எப்படி போனார்கள்? அவர்கள் இருப்பது அப்பாவிற்கு முதலிலேயே தெரியுமா? அப்படி தெரியுமானால் ஏன் அவர்களை உள்ளே விட்டிருக்கிறார்? அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்டோர் ரூமிற்குள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அத்தனையும் அடக்கி கொண்டு டைனிங் ஹாலில் சென்று கடமைக்காக சாப்பிட்டு விட்டு கம்பெனிக்கு சென்றான். செல்லும் வழியிலெல்லாம் அவனுக்கு இதே எண்ணங்கள் ஓடியது. திடீரென்ற ஒரு யோசனை தோன்ற பின்பக்க வழியாக ஏறி சென்று உள்ளே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என பார்த்து விடலாம் என்று திரும்பி வீட்டை நோக்கி காரை திருப்பினான். அங்கே காத்திருக்கும் மர்மம் என்னவென்று அறியாமலேயே அந்த ஹோட்டல் மிக பரபரப்பாக காணப்பட்டது. போலீஸ் ஜீப்புகள் மினுமினுக்கும் விளக்குகளுடன் ஹோட்டலின் போர்டிகோவை நிறைந்திருந்தது. குர் குர் என்று வாக்கி டாக்கிகளும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக சப்தமிட்டு கொண்டிருந்தனர். மைக்கேலின் பிணத்தை சுற்றி 2 கான்ஸ்டபிள்கள் சாக்பீஸ் வைத்து கோடு வரைந்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு இன்ச்சி டேப் வைத்து பாடி மற்றும் பொசிஷனை அளவெடுத்து முடித்திருந்தார்கள். இன்ஸ்பெக்டர் திரும்பி அருகில் இருந்த கான்ஸ்டபிளிடம், யோ மாரிமுத்து, ஹோட்டல் மேனேஜர் எங்கயா? ஐயா, மேனேஜர் இப்போதான் கீழே போறேன்னு சொல்லிட்டு போனா. கூப்பிடியா அந்தால? சரிங்கய்யா, இதை கீழே போய் உடனே கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போயா. அப்படியே வரும்போது புக்கிங் லெஜர் அப்புறம் ஸ்டாக் ரெஜிஸ்டர் 2யுமே எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்கய்யா, உடனே சொல்றேன் சொல்லிவிட்டு கீழே சென்றார். இன்ஸ்பெக்டர் ஃபாரன்சிக் மக்களிடம் திரும்பி, என்ன சேவியர், சீன் ஆஃப் கிரைம் நீங்க தானே பாத்தீங்க, எனி கெஸ் ஏதாச்சும் கிடைச்சதா? பவுடர் தூவிக்கொண்டு கையில் மானிக் ஃபயரை வைத்து பார்த்து கொண்டிருந்த சேவியர் நிமிர்ந்து பார்த்து, இதுவரையும் எதுவும் கிடைக்கவில்லை என்பதற்கு அடையாளமாய் தலையை இடவலமாக ஆட்டிவிட்டு மறுபடியும் குனிந்து கொண்டார். அந்த நிமிடத்தின் முடிவில் கான்ஸ்டபிள் மாரிமுத்துவும் மேனேஜரும் வந்து நின்றனர். இன்ஸ்பெக்டர் மேனேஜர் பக்கமாக திரும்பி, உங்க பேர் என்ன? வரதராஜன் சார். எவ்வளவு வருஷமா இங்க வேலை பாக்குறீங்க? உங்க வீடு எங்க இருக்கு? நான் 4 வருஷமா இங்க மேனேஜரா இருக்கேன் சார். இது வரைக்கும் என்னோட சர்வீஸ்ல இந்த மாதிரி நடந்ததே இல்லை சார். எப்படியாச்சும் கண்டுபிடிங்க சார். அந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எங்களோட விசாரணைக்கு சரியா கோஆப்ரேட் பண்ணுங்க. வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன், இன்னும் சொல்லல. சாரி சார், டென்ஷன்ல சொல்லாம விட்டுட்டேன். என்னோட வீடு தாம்பரம் பக்கத்துல முடிச்சூர்ல இருக்கு சார். சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை வீடு தான் சார். சொந்த வீடு வாங்குற அளவுக்கு வசதி இல்லை சார். சரி, இந்த ரூம்ல இருந்தவங்கள தெரியுமா? தெரியாது சார். இதுக்கு முன்னாடி இங்க வந்து ஸ்டே பண்ணிருக்காங்களா? இல்ல சார், என்னோட 4 வருஷ சர்வீஸ்ல நான் பார்த்த வரைக்கும் இவங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்து ஸ்டே பண்ணதே இல்லை. ஓகே, ரூம் யார் புக் பண்ணது? நேர்ல வந்து பண்ணாங்களா இல்ல போன்லயா? போன்ல தான் சார் பண்ணிருக்காங்க. எப்போ ரூமுக்கு வந்தாங்க? வரும்போது எத்தனை பேர் வந்தாங்க? 2 நாளைக்கு முன்னாடி சார். 2 பேர் வந்தாங்க. போன்ல புக் பண்ணாலும் நேர்ல வரும்போது ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் வாங்கியிருப்பீங்கல்ல? எஸ் சார், டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதை கான்ஸ்டபிள் கிட்ட கொடுங்க. யோ மாரிமுத்து, இந்த டிரைவிங் லைசன்ஸை ஆர்டிஓ ஆஃபீஸில் செக் பண்ணிட்டு சொல்லு. ஓகே சார், நான் இப்போவே செக் பண்ணுறேன். மிஸ்டர் வரதராஜன், இந்த ரூமுக்கு யார் சர்வீஸ் பண்ணனா அந்த ரூம் பாய் வர சொல்லுங்க. இந்த 2 நாளா யார் யார் என்னென்ன ஷிஃப்ட், எப்போ உள்ள வந்தாங்க, எப்போ போனாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வேணும். அப்புறம் முக்கியமா ரிசப்ஷன்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். ரூம் பாய் வர சொல்றேன் சார். ஆனா என்ன சார் இழுக்கிறீங்க? சிசிடிவி ஒரு வாரமா வேலை செய்யல சார். எம்டி கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வாரம் சனிக்கிழமை தான் ஒர்க் பண்ண ஆள் வராங்க. இதை நான் எதிர்பார்த்தது தான். சிசிடிவி எவ்வளோ முக்கியம்னு சொன்னாலும் உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறது இல்ல. பேசிக்கொண்டிருக்கும் போதே ரூம்பாய் வந்து நின்றான். சார், இவன் தான் ரூம்பாய், பேரு ரமேஷ். இந்த ரூமுக்கு இவன் தான் சர்வீஸ் பண்ணியிருக்கான். ரமேஷ் சார் கிட்ட கேள்விக்கு ஒழுங்கா உண்மையை மட்டும் சொல்லு. ஐயா, நான் ஏன் சார் பொய் சொல்ல போறேன்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் மறைக்காம சொல்லிடுறேன். நீங்க கேளுங்க சார். மனதிற்குள் நடுக்கம் வந்தாலும் மறைத்து கொண்டே சொன்னான். குட் ரமேஷ், இவங்க ரூமுக்கு எத்தனை தடவை நீ வந்த? நீ இங்க வந்தப்போ ஏதாச்சும் வித்தியாசமா பாத்தியா? சார், 2 நாள்ல ஒரே ஒரு தடவை தான் கூப்பிட்டாங்க. டின்னர் வாங்கி தந்தேன் சார். நேத்து அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வந்ததா சார் இந்த ரூமுக்கு? அமெரிக்கால இருந்தா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கூட வேற யார் இருந்தா? உனக்கு வேற ஏதாச்சும் தெரியும்னா இப்பவே சொல்லிடு. அப்புறம் நாங்க கண்டுபிடிச்சு வந்தா நான் விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். புரியுதுல்ல? சார், இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மறைக்காம சொல்லிட்டேன். கூட ஒரு சேட் இருந்தான் சார். சரி, இப்போதைக்கு நீ போகலாம். நாங்க கூப்பிடும் போதெல்லாம் விசாரணைக்கு வரணும். சரிங்க சார். அவன் நகர்ந்தரும் மேனேஜரிடம், வரதராஜன் நீங்களும் கிளம்புங்க, சொல்லும் போது வந்தா போதும் சொல்லிவிட்டு கான்ஸ்டபிளிடம், ஆம்புலன்ஸுக்கு வந்தாச்சான்னு பார்த்து பாடியை ஏற்றி அனுப்புங்க. க்ளோஸாக ஃபாலோ பண்ணி எனக்கு சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும், வாங்கிட்டு வந்துடுங்க. அவ சொல்லி கொண்டிருக்கும் போதே மேனேஜர் பதட்டமாக ஓடி வந்து கொண்டிருந்தார். இன்ஸ்பெக்டர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டே, என்ன வரதராஜன், எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? சார், உங்களுக்கு கீழே ஃபோன் வந்திருக்கு. யாருன்னு தெரியல, உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்றாங்க. சற்று வியப்பில் ஆழ்ந்தபடியே ரிசப்ஷன் நோக்கி நடந்தார். திருப்பி வைக்கப்பட்டிருந்த ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தபடியே, ஹலோ, யார் பேசுறதுன்னு கேட்க மறுமுனையில் மௌனம். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ஜெயராம் பேசுறேன். நீங்க யாரு? 10 வினாடி நிசப்தற்கு பிறகு மிகப்பெரிய சிரிப்பு கேட்ட மறுமுனையில், என்ன ஜெயராம், உனக்கு நேரம் சரியில்லை போல இருக்கே, சாகணும்னு ஆசை வந்துடுச்சா? டேய், யாருடா நீ? கேட்டுக்கொண்டிருக்கும் போதே மறுமுனை ரிசீவரை வைத்த சில வினாடிகள் போயிட்டு இருந்தன. நோக்கி சென்ற ராஜேஷ் பின்புறமாக காம்பவுண்ட் சுவர் ஓரமாக காரை நிறுத்திவிட்டு சற்று நேரம் அமைதியாக சுற்றுமுற்றும் பார்த்தான். யாராவது இருக்கிறார்களா என்று. 5 நிமிடத்திற்கு பிறகு மெதுவாக காம்பவுண்ட் சுவரின் மேல் கைகளை ஊன்றி ஒரு உந்து உந்தி மேலேறி அந்த பக்கம் வீட்டின் உள்புறம் குதித்தான். ஒரு 50 மீட்டர் இடைவெளியில் வீட்டின் பின்பகுதி. மெதுவாக சுற்றுமுற்றும் பார்த்தான். யாரும் மெதுவாக இல்லை என்பதை எறிந்து கொண்டு மெதுவாக வீட்டை நோக்கி நடந்தான். சுவர் அருகில் வந்து பைப்பை பிடித்து ஒரு 6 அடி ஏறியதும் ஸ்டோர் ரூமின் பின்பக்க வெண்டிலேட்டர் தெரிந்தது. உள்ளே உற்று பார்த்த போது யாரையும் காணவில்லை. சட்டென்று வெண்டிலேட்டரின் வழியாக உள்ளே குதித்தான். ஆள் வந்து சென்றதற்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லை. அப்படியென்றால் நான் கேட்டது உள்ளே ஆட்கள் நடமாடியது போல் இருந்ததே. என்னடா ஒரே குழப்பமா இருக்கே என்று யோசித்தவாறே ரூமை நன்றாக அலசத் தொடங்கினான். 1/2 மணி நேரத்திற்கும் மேலாக தேடியும் எதுவும் கிடைக்கவில்லை. சலித்து கொண்டே சரி கிளம்பலாம் என மறுபடியும் வெண்டிலேட்டர் ஓட்டையை தாவி பிடித்த ஒரு நொடி கால் பட்டு ஒரு காலி எண்ணெட்டின் புரண்டு சப்தத்துடன் உருண்டது. ஐயோ என்று தலையில் கை வைத்தபடியே அமைதியாக ரூமின் ஒரு மூலையில் சென்று மரபீரோவிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். 3 நிமிடங்கள் அமைதியாய் கழிந்தது. யாரும் வருவதாக தெரியவில்லை. அப்பாடா, எல்லாரும் தூங்குறாங்க போலிருக்கு என்றவாறே சரி போகலாம் என மறுபடியும் வெண்டிலேட்டர் பக்கம் நடந்து போகும்போதுதான் கவனித்தான் எண்ணெட்டினருக்கு அடியில் இருந்த டைரியை. என்ன டைரி இது? ரொம்ப பழசா இருக்கே. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா உதிர்ந்துடும் போல இருக்கே. சரி பார்க்கலாம் என புரட்டியபடியே யோசித்தான். என்ன இது, ஒண்ணுமே எழுதல. திருப்பியபடியே வந்தவன் சரியாய் நடுப்பக்கத்தில் ஒரே ஒரு வாசகம் இருக்கவே நிறுத்தினான். விடியாத விடியல். என்ன இது விடியாத விடியல்? இதுக்கு என்ன அர்த்தம்? யோசித்து யோசித்து ஒன்றும் முடியாதவனாய் கிளம்பினான். வெண்டிலேட்டர் வழியே வெளியே வந்து காம்பவுண்ட் சுவர் குதித்து காரை கிளப்பினான். அது கோபமாக சீறிக்கொண்டு ஃபேக்டரி நோக்கி பாய்ந்தது. அதே நேரம் சென்னையில் P2 போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் ஜெயராம் ஃபைலை பார்த்து கொண்டே யோசனை ஓடிக்கொண்டிருந்தது மனதில். PCOவில் இருந்து ஃபோன் பண்ணியிருக்கான், ட்ரேஸ் பண்ண முடியல. யாரா இருக்கும் என யோசித்து கொண்டிருக்கும் போதே ஃபோன் ரிங் ஒலிக்க டெலிஃபோன் அவர் சிந்தனை கலைத்தது. ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஜெயராம்ஸ் ஹியர். ஐயா, நான் கான்ஸ்டபிள் விஜயன். சொல்லு விஜயா, உன்னை அந்த ரூம் நல்லா இன்ச் பை இன்ச் அலச சொன்னேன், என்னாச்சு? அது பத்தி சொல்லத்தான் ஃபோன் பண்ண ஐயா. ஒரு சின்ன தடையும் கிடைச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் நேர்ல வந்தா நல்லா இருக்கும். சூப்பர், இதோ கிளம்பிட்டேன். 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரிங்க ஐயா, வச்சிடுறேன்.
15 நிமிடங்களின் முடிவில் ஹோட்டல் வாசலில் ஜீப்பிலிருந்து இறங்கிய ஜெயராமை கான்ஸ்டபிள் விஜயன் எதிர்கொண்டு, வாங்கய்யா, லிப்ட்ல போயிடலாம். நடந்து கொண்டே ஜெயராம் கேட்டார், என்ன க்ளூ கிடைச்சது? பாடி கிடந்த இடத்துக்கு பக்கத்துல கட்டில் ஓரத்துல என்னவோ ரத்தத்துல எழுதியிருக்கு. ஆனா பாதி அழிஞ்சு அழியாம இருக்கு. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ சரியா நோட் பண்ணல. அது வெறும் ரத்த சிதறி இருக்குமோன்னு நினைச்சிட்டோம். ஓஹோ, ஃபாரன்சிக் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் சார், அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி, ரூம் கதவை தர, பார்க்கலாம். உள்ளே 3 பேர் அந்த எழுத்துக்களை பிரதி எடுத்துக்கொண்டிருந்தனர். ஃபாரன்சிக் இன்ஸ்பெக்டரும் சேவியர் உட்பட. சேவியர், நீங்களும் வந்துட்டீங்களா? நல்லது. என்ன சொல்லுது எழுத்து? நல்லா பார்த்தாச்சு ஜெயராம். எழுத்து முழுசா இல்ல. இருந்த கொஞ்ச நெஞ்சத்தை வச்சு அது இதுவாதான் இருக்கும்னு நம்ம ரிப்போர்ட்டர் சொல்லுது. அதோ அந்த டேபிள் மேல இருக்கிற பேப்பர்ஸ்ல எழுதி வச்சிருக்கோம் பாருங்க. ஜெயராம் ஆர்வத்துடன் அந்த பேப்பரை எடுத்து பார்த்தார். விடியாத விடியல். விஜய் அந்த பார்க்கிற்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகியிருக்கும். என்ன இது, இன்னும் புனிதாவை காணோமே? வாட்சையும் பார்க்க வாசலையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். தூரத்தில் புனிதா வருவது தெரிந்ததும் கோபமாக திரும்பி உட்கார்ந்து கொண்டான். சாரி விஜய், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட்டா ஆகிடுச்சு? இதான் அவங்க வெயிட் பண்றேன்னு தெரியும்ல. இன்னும் 5 நிமிஷம் நீ வரலனா நானே பைக் எடுத்துட்டு ஹாஸ்டல் வரலாம்னு நினைச்சேன். சாரி டியர், செம்ம டிராஃபிக். நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு மட்டும் என்ன ஆசையா லேட்டா வரணும்னு? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏதாச்சும் சாக்கு சொல்லிட்டே இருப்பியே. சரி சரி, கூல் டவுன். எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன, அதை சொல்லு. வெயிட் வெயிட், ரொம்ப அவசரப்படாத. நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன். நீ கொஞ்ச நேரம் பொறுக்க முடியாதா? அதை சொல்றதுக்கு தானே வர சொன்னேன். ஷோல்டர் பேக்கில் இருந்து அந்த மேப் எடுத்து தரை மேல் விரித்தாள். இதுதான் கோவிலோட பழைய மேப். எங்க தாத்தா காலத்துல இருந்தது. நமக்கு யூஸ் ஆகும்னு எங்க வீட்டுல பழைய புக்ஸ் நடுவில் இருந்ததை தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். சூப்பர்ரா, கலக்கிட்ட. சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல ஒன்றும் கஷ்டமான குறியீடுகளோ சிம்பிளோ இல்லை. ஏதாச்சும் கல்வெட்டுனா படிக்கிறதுக்கு நீ இருக்க. உனக்கு மட்டும்தான் நம்ம ப்ரொஃபஸருக்கு அப்புறமா 38 வகையான கல்வெட்டு எழுத்துக்கள் படிக்க தெரியும். இப்போ ப்ரொஃபஸர் உயிரோட இல்லை வேற. அதை விடு விஜய், அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. கோவிலுக்குள்ள ஏதாச்சும் கல்வெட்டு இருந்ததுன்னா படிக்க ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு தெரியாத எழுத்துக்களும் நிறைய இருக்கு. சரி, இந்த மேப்பை பாரு, உனக்கு ஏதாச்சும் தோணுதான்னு. பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? காலப்போக்குல கோயில்ல நிறைய மாறி இருக்கு. இந்த பழைய மேப் படி மூலவர் கூட ஆலமரத்தடியில தான் இருந்திருக்காரு. அப்புறம் தான் மாத்தி தனி சந்ததி கட்டியிருக்காங்க. கோவிலுக்கு சுற்றி பிரகாரம் கட்டியிருக்கு. சுற்றுச்சுவர் கூட எழுப்பியிருக்காங்க. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இதுல எல்லாம் பண்ணும்போது ஆலமரத்தை டச் பண்ணவே இல்லையே. கோவிலுக்கு ஸ்தல விருச்சகம் வேணும் தான். பட்டு போன மரத்தை கூட சில கோவில்களை பார்த்திருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு பாலடைஞ்சு போற அளவுக்கு ஒரு கோவிலுக்குள்ள இருக்கிறத மரத்தை கண்டுக்காம விட மாட்டாங்க. ஏன்னா ஸ்தல விருட்சம் இப்படி இருந்தா கோவிலுக்கு ஆகாது. அது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஆலமரம் இவ்ளோ பாலடைஞ்சு வௌவால்களும் பாம்புகளும் ஆந்தைகளும் இருக்கிற அளவுக்கு யாருமே கண்டுக்கமா விட என்ன காரணம்? கரெக்டா நீ கேக்குறது. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு ஒரே காரணமா தான் இருக்க முடியும். என்னோட கெஸ் கரெக்டுனா, வழி வழியா அந்த ஆலமரத்துல ஏதோ சாபம் இருக்க, யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, அது பக்கத்துல போகக்கூடாதுன்னு ஏதாச்சும் வழக்கம் இருந்திருக்கலாம். காலப்போக்குல காரணம் தெரிஞ்சவங்க மறைஞ்சு போய் வெறும் நம்பிக்கை மட்டும் அப்படியே இருந்திருக்கும். ஓஹோ, எனக்கு அப்படி தோணல. அப்படி சொல்லி மக்களை மிரட்டி வைக்கிறதால என்ன லாபம்? நீ எப்பவுமே லேட் பிக்கப் தான். யாரும் அங்க போகக்கூடாதுன்னு மிரட்டி வைக்கிறாங்கன்னா அங்க ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். என்னோட கெஸ் தப்பா கூட இருக்கலாம். உங்க ஊர்ல இருக்கிறவங்கள, வயசானவங்கள யாராச்சும் பிடிச்சு கொஞ்சம் போட்டு வாங்கினா ஓரளவுக்கு என்ன உண்மைன்னு தெரியும். அப்படின்னு ஒண்ணு இருக்கா? யூ மே பி கரெக்ட். அந்த சந்தேகம் நமக்கு இருக்கும்போது எதுக்கு யாரையோ பிடிச்சு விசாரிச்சு டைம் வேஸ்ட் பண்ணணும்? நம்ம பிளான் படி வர்ற வெள்ளிக்கிழமை ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீ சொல்ற மாதிரி ஆலமரத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன பாம்பு பிடிக்கிறவன் அவன் இவன்னு ஒரு 2 3 பேர் தேவைப்படும். அது நான் பாத்துக்கிறேன். சரி விஜய், அப்ப கிளம்பலாமா? முகத்தை திருப்பி கொண்டு சொன்னான். உனக்கு எப்பவும் இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் லவ்ல இல்ல புனிதா. டே லூசு, இப்ப என்ன உனக்கு ஆச்சு? அதுக்குள்ள மூஞ்சிய தூக்கி வச்சுட்ட. பின்ன என்ன, என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? நீ எதுக்கு அடி போடுறன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நடக்காது சொல்லவும், அடி பாவி, சரி ஓகே போகலாம் என சொல்லவும், சரி கிளம்பலாம் என்று இருவரும் கிளம்பிவிட்டனர். இதனை புதருக்கு பின்னால் இருந்த ஒருவன் தனது பாக்கெட்டில் இருந்த மொபைலை எடுத்து பட்டன்களை தட்டினான். பாஸ், நாம எதிர்பார்த்தபடி அவங்க கோவிலை பத்தி ரிசர்ச் பண்ண போறாங்க. சந்தோஷம். எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க? வர வெள்ளிக்கிழமை. ஓகே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னும் 2 நாள் இருக்கு. அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும். நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் அவங்க வேலையை மட்டும் இல்ல, அவங்களையும் சேர்த்து முடிச்சிடு. எஸ் பாஸ். செல்போனை அணைத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டே பார்க்கின் பின்பக்க வாசலை நோக்கி நடக்கத் தொடங்கினான்.
P2 போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே அமைதி. 4 கான்ஸ்டபிள், ஒரு ஏட்டு, ஆளுக்கு ஒரு முனையில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்தனர். ஏன்பா விஜயா, உனக்கு ஏதாச்சும் தோணுதா? நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன். இருக்கிற கொஞ்ச நஞ்ச முடியும் கொட்டிடும் போல இருக்கு. இல்ல மாரித்து, எனக்கு ஒன்றும் பிடிபடல. நானும் எவ்வளவோ யோசிச்சிட்டேன். அட நல்லா திங்க் பண்ணுங்கப்பா, ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும். பழைய ஸ்மக்லிங் கேஸ்ல இதே மாதிரி கோட் வேர்ட் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு தான் தெரியுமே. இதுவும் அது மாதிரி தான் இருக்கும். சப் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் தன் பங்கிற்கு சொன்னார். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் ஜெயராம் ஜீப்பில் வந்து இறங்கினார். என்னப்பா எல்லாரும் கும்பலா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், எல்லாம் இந்த விடியாத விடியலை பத்தி தான். அது என்னவா இருக்கும்னு பேசிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு டவுட் சார். நாம ஏன் இதை பேப்பர்ல விளம்பரம் பண்ணக்கூடாது? நோ நோ, நமக்கு இப்படி ஒரு க்ளூ கிடைச்சிருக்கதே எதிராளிக்கு தெரியக்கூடாது. இல்லைன்னா உஷாராகிடுவாங்க. தப்பி தவறி கூட இது வெளியே யாருக்கும், குறிப்பா மீடியாவுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க. ஓகே சார். அப்புறம் எப்படி நம்ம ப்ரொசீட் பண்றது? அதுக்கு நான் வேற ஒரு வழி வச்சிருக்கேன். நாளைக்கு சொல்றேன். பிரகாஷ், கூட வாங்க. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். ஓகே சார். நான் போய் டிரைவர் கிட்ட ஜீப் ரெடி பண்ண சொல்றேன். இல்ல டிரைவர் வேண்டாம். நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வரலாம். நானே டிரைவ் பண்றேன். ஜீப்பில் போகும்போது, சார் இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? நீங்க ப்ரொஃபசர் தமிழ் பித்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை தெரியாதா சார்? தமிழ் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. நிறைய ஃபாரின் லாங்குவேஜ்ல புக்ஸை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட PhD முடிச்சிருக்காரு. செம்மொழி ஆராய்ச்சி கமிட்டியில் சீஃப். இப்படி எவ்வளவோ சொல்லலாம். இன்னைக்கு தேதியில் அவருக்கு பேரே தமிழ் சயின்டிஸ்ட் தான். குட், நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்ப அவரை தான் நம்ம மீட் பண்ண போறோம். சார், உண்மையாவா சொல்றீங்க? மினிஸ்டர் கூட அப்பாயின்மெண்ட் இல்லாம அவரை பார்க்க முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேனே, நம்ம எப்படி சார்? உண்மைதான். நான் நேத்திக்கே பேசிட்டேன். இப்போ போய் மீட் பண்ணலாம். பேசிக்கொண்டே வந்ததில் அண்ணா நகர் ரவுண்டானா வந்திருந்தது. இடதுபுறம் திரும்பி 3வது ரைட் சைடு ரோட பக்கம் வளைந்து 42ஆம் எண் வீட்டின் முன்னால் நிறுத்தினார். வீடு என்று சொல்வதை விட பங்களா என்று தான் சொன்னால் சரியாக இருக்கும். பிரம்மாண்டமா இருந்த கேட் மெதுவாக திறந்து கொள்ள வாட்ச்மேன் சல்யூட் அடித்தவாறே நின்றிருந்தான். நீங்க வருவீங்கன்னு ஐயா சொன்னாருங்க. அதான் ஜீப் சத்தம் கேட்டதும் பார்த்துட்டு ஓடி வந்து திறந்தேன். உள்ள போய் உட்காருங்க ஐயா, நான் சொல்லிடுறேன். இருவரும் நீண்டிருந்த பாதையில் நடந்து உள்ளே நுழைந்து ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தனர். பிரகாஷ் மட்டும் இன்னும் வீட்டின் பிரம்மாண்டத்திலிருந்து மீளாமல் பார்த்து கொண்டே இருந்தார். என்ன பிரகாஷ், வீடு எப்படி இருக்கு? வீடா சார்? இது அரண்மனைன்னு சொல்லுங்க. ஹஹாஹா, கொஞ்சம் பெரிய இடம் அப்படித்தானே இருக்கும். அதுவும் சரிதான் சார். அதே நேரம் ஃபேக்டரிக்கு போகாமல் வீட்டில் இருந்த ராஜேஷ் செல்போன் எடுத்து ரகுமாரின் நம்பருக்கு டயல் செய்தார். சொல்லு ராஜேஷ், இப்போ உடம்பு பரவாயில்லையா? மார்னிங் நல்ல தலைவலின்னு சொன்னியே. இப்போ பரவாயில்லப்பா. நீங்க எப்போ வருவீங்க? ப்ரொடக்ஷன் எப்படி போகுது? சோ ஃபார் குட் ராஜேஷ். நான் கிளம்ப எப்படியும் லேட் ஆகும். நீ ரெஸ்ட் எடு. நான் கிளம்பும் போது கால் பண்றேன். ஓகேப்பா. ஃபோன் கட் பண்ணி விட்டு நேரா ரகுராமின் பெட்ரூமுக்கு சென்றான். கதவை சாத்தி விட்டு ரூமை அலச ஆரம்பித்தான். ரகுராமின் பர்சனல் டைரி எடுத்து புரட்ட ஆரம்பித்தான். 10 நிமிடத்திற்கு பிறகும் எதுவும் கிடைக்காதால் டைரியை எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு நகர முற்பட்ட போது தற்செயலாக தலையணையை தூக்கி பார்த்தான். கவிதை புத்தகம் ஒன்று முன் அட்டை இல்லாமல் இருந்தது. எடுத்து முதல் பக்கத்தில் இருந்த பிரிண்டர்ஸ் பப்ளிகேஷன் கான்டாக்ட் மட்டும் மொபைலில் போட்டோ எடுத்துக்கொண்டு ரூமுக்கு திரும்பி வந்தான். பப்ளிகேஷன் நம்பருக்கு ஃபோன் பண்ணான். சார், இஸ் இட் சர்வம் பப்ளிகேஷன்? இட் இன்ஃபர்மேஷன் சார். சொல்லுங்க சார், என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? என்கிட்ட ஒரு புக் இருக்கு. அட்டையும் இல்ல, ஹெட்டிங்கும் இல்ல. இது என்ன புக்குன்னு தெரியணும். சொல்லலாம் சார். அதுல கார்னர்ல SN நம்பர்னு ஒன்று இருக்கும். அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓ இருக்கு, நோட் பண்ணிக்கோங்கன்னு SN#268424 சொன்னான். ஒரு நிமிஷம் சார், பார்க்குறேன். கிடைச்சாச்சு சார். கவிதை புக் சார் அது. நேம் விடியாத விடியல். ஆதர் மிஸ்டர் குணவேந்தன் சார். ஊர் திருவலங்காடு. ஓகே, தேங்க்யூ. தலையில் ஒரு கை வைத்தபடியே பெட்டில் உட்கார்ந்தான். அட கடவுளே, உண்மையிலே தலைவலிக்க ஆரம்பிக்குதே. வாங்க ஜெயராம், சாரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா என்றவாறே மாடிப்படியிலிருந்து தமிழ் பித்தன் இறங்கி வந்து கொண்டே கேட்டார். தமிழ் பித்தனை பற்றி சொல்ல வேண்டுமானால், உடம்பு கிட்டத்தட்ட 6 அடி உயரம், 70 கடந்த போதும் நடையில் ஒரு வேகம், வெள்ளப்பனி போல தலைமுடி, முகத்தில் இருந்த தாடி பஞ்சு போல மார்பு வரையில் நீண்டிருந்தது, கண்களில் ஒரு தீச்சன்யம், பார்த்ததும் கும்பிட தோன்றும் தோற்றம். வந்து சோஃபாவில் அமர்ந்தார். ஜெயராமும் பிரகாஷும் எழுந்து நின்று வணக்கம் சொல்லிவிட்டு உட்கார்ந்தனர். ஜெயராம் அவருக்கு கை கொடுத்தவாறே பதில் சொன்னார். இல்ல சார், ஜஸ்ட் இப்போதான் வந்தோம். என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி இல்லைன்னா ஜூஸ்? இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். வரும்போது தான் ஸ்டேஷன்ல சாப்பிட்டு விட்டு வந்தோம். நல்லா இருக்கு இது. என் வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடலன்னா எப்படி? ஜூஸ் சொல்றேன், சாப்பிடுங்க. பின்பக்கமாக திரும்பி, குமரேசா 3 மாதுளை ஜூஸ் கொண்டா. சொல்லுங்க ஜெயராம், போன்ல சொல்ல முடியாத விஷயம்னு தான் நேர்ல வந்தீங்க சரியா? ஆமா சார், கொஞ்சம் கான்ஃபிடண்டான விஷயம். எங்களால் ஏதும் சொல்ல முடியல. கொஞ்சம் கன்ஃபியூசிங்காவும் இருக்கு. உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணா ஏதாச்சும் கிளாரிட்டி கிடைக்கணும் வந்தோம். ஓ, மேட்டர் கொஞ்சம் சீரியஸ் போல இருக்கே. கொஞ்சம் சீரியஸான மேட்டர் தான் சார். சொல்லுங்க, நான் எப்படி இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவ முடியும்? சொல்றேன் சார். ஒரு 2 நிமிடங்கள் எடுத்து
ஹோட்டல் சம்பவத்திலிருந்து போன்ஸ் வந்த வரைக்கும் எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்தார் ஜெயராம். நடுவில் குமரேசன் ஜூஸ் டம்ளருடன் வரவும் பேச்சை நிறுத்திவிட்டு டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டே திரும்பவும் ஆரம்பித்தனர். குமரேசர் பிரகாஷிடம் ட்ரேவை நீட்ட நகர்ந்தான். அதான் சார், கொலை நடந்த இடத்துல ஒரு க்ளூ கிடைச்சது. பட் சீம்ஸ் டு பி தமிழ்ல உண்மையான அர்த்தம் இல்லைன்னா ஒரு குறியீட்டு வார்த்தையா இருக்குமோன்னு உங்ககிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தோம். என்ன வார்த்தை அது சொல்லுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே தனக்கான ஜூஸ் டம்ளரை எடுத்துக்கொண்டான். விடியாத விடியல், இதுதான் அந்த வார்த்தை. இதுதான் எதை மீன் பண்ணுதுன்னு ஒண்ணுமே புரியல. வாயில் வைத்து உறிஞ்சு கொண்டிருந்த தமிழ் பித்தன் புற ஏறியவாறு இருமி விட்டு பின்னால் திரும்பி, குமரேசா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு சீட்ஸ் ஆகாது, தொண்டையில சிக்கும்னு. ஒழுங்கா வடிகட்டுன்னு இந்த எடுத்துட்டு போய் நல்லா வடிகட்டி கொண்டா. குமரேசன் பவ்யமாய் வந்தான். மன்னிச்சிடுங்கய்யா, அவசரமா பண்ணனால சரியா வடிகட்டாம விட்டுட்டேன். இதோ வந்துடுறேன். டம்ளரை எடுத்துக்கொண்டு அவன் அகன்றதும் ஜெயராமை பார்த்து கேட்டார். என்ன வார்த்தை சொன்னீங்க? விடியாத விடியல். விடியாத விடியலா? எதையோ குறிக்கிற மறைப்பொருள் வார்த்தை மாதிரி தான் தெரியுது. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. ஏதாச்சும் தோணுதுன்னா யோசிச்சு பார்க்குறேன். ஏதாச்சும் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார், நீங்க மட்டும் இதுல ஹெல்ப் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஜெயராம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாம இருப்பேனா? நான் யோசிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி சார், அப்போ நாங்க கிளம்புறோம். ஃபைன் ஜெயராம், போயிட்டு வாங்க. கண்டிப்பா ஏதாச்சும் கிடைக்கும். அந்த நம்பிக்கையில தான் சார் நான் கிளம்புறேன். வரேன் சார் சொல்லிவிட்டு இருவரும் வெளியே வந்து ஜீப்பில் ஏறி புறப்பட்டனர். வேகமாக மாடி சென்ற தமிழ் பித்தன் அரைக்கதவை சாத்திவிட்டு மொபைலை எடுத்து நம்பர்களை தட்டிவிட்டு காதில் வைத்து பேசத் தொடங்கினார். என்னங்க நீங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் ஜெயராம் இன்னைக்கு என் வீட்டுக்கே வந்து என்கிட்டயே விடியாத விடியலுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டு கண்டுபிடிச்சு தர சொல்றான். நான் தான் இந்த பேரையே நம்ம திட்டத்துக்கு வச்சேன். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க, வச்சிடுறேன். மறுபடியும் சொல்றேன், ஜாக்கிரதையா இருங்க. போனை கட் பண்ணி விட்டு குமரேசா ஜூஸ் ரெடியா கேட்டவரை கீழே இறங்கி வந்தவர் அதிர்ந்து போய் அப்படியே நின்றார். அங்கே ஜெயராம் சிரித்தபடியே நின்றிருந்தான் பிரகாஷோடு. ரகுராமின் ஃபேக்டரி. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அப்பா கிட்ட கேட்டுறோன்னு முணுமுணுத்துக் கொண்டே ரகுராமின் கேபின் கதவை தட்டினான் ராஜேஷ். எஸ் ஐ கைமீன். உள்ளிருந்து குரல் வந்ததும் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். சொல்லு ராஜேஷ், என்ன நீயே என்னோட கேபின் வரைக்கும் வந்திருக்க? ரகுராமின் முகத்தை உற்று பார்த்தபடியே மனதிற்குள் எண்ணங்கள் ஓடின. ச்சே, இவர் எதுவும் தப்பு பண்ணிருப்பான்னு சத்தியமா நினைக்க முடியல. பரவாயில்ல, இன்னைக்கு பேசிட்டா கிளியர் ஆயிடும். என்ன ராஜேஷ், நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ எதோ யோசனை இருக்க. சுயநினைவுக்கு வந்தவனா? ஓ சாரிப்பா, ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? ஃப்ரீயா இருக்கீங்களா? பார்த்து கொண்டு இந்த ஃபைலை மூடியபடியே சொன்னார். சொல்லு ராஜேஷ், பேசலாம். என்ன பேசணும்? என் மனசுல உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசி கிளியர் பண்ணிக்கலாம்னு தோணுது. குட். மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நாமளா ஏதாச்சும் இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேசிட்டா எல்லாமே நல்லது. சொல்லு, என்ன விஷயம்? ரொம்ப யோசித்தவனாக, சரிப்பா, நான் எதையும் மறைச்சு பேச விரும்பல. நீங்க ஏதோ அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்க்குற மாதிரி தோணுது எனக்கு. அவர் உடனே அண்டர் கிரவுண்ட் வேலையா என சிரிக்க, நல்ல காமெடி. சரி, எதனால உனக்கு அப்படி தோணுது? 2 விஷயம்ப்பா. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோர் ரூம் மேட்டர். ஓகே, உனக்கு கிளியரா சொல்றேன். என்னோட தப்பு தான். வர்ற சண்டே உன் தங்கச்சி ஷர்மிளா பர்த்டே வரும், தெரியுதுல்ல? ஆமாப்பா தெரியும். வீட்ல எல்லாருக்கும் அவளுக்கும் சேர்த்து சர்ப்ரைஸ் பண்ணணும். சில விஷயம் பண்ணினேன். அவ ரொம்ப நாள்ல கிராண்ட் பியானோ வேணும்னு கேட்டுட்டே இருந்தா. அதான் யாருக்கும் தெரியாம கிராண்ட் பியானோவை ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை தனித்தனியா டிஸ்மேண்டில் பண்ணி ஸ்டோர் ரூம்குள்ள கொண்டு வந்து அசெம்பிள் பண்ணி வச்சுட்டேன். பர்த்டே அன்னைக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு பிளான் பண்ணேன். அன்னைக்கு ஸ்டோர் ரூமுக்குள்ள இருந்தவங்க அதுக்கான வேலைக்கு தான் வந்திருந்தாங்க. நான் தான் சன்செட் வழியா விண்டோக்குள்ள கலட்டி ஓபன் பண்ணி ஒவ்வொன்றா உள்ள கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். அவங்க அன்னைக்கு வந்ததே விண்டோவில் ஓபன் பண்ணி வைக்கத்தான். அப்போதான் திங்ஸ் எடுத்துட்டு வரும்போது ஈஸியா கொண்டு வரணும்னு தோணுச்சு. போதுமா? ஓ, நீங்க இப்படி பிளான் பண்ணிருக்கீங்கன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. அட்லீஸ்ட் என்கிட்ட மட்டுமாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. சரி விடுங்க. இது எனக்கு ஸ்டோர் ரூம்ல கிடைச்சது. சொல்லிக்கொண்டே அந்த டைரியை எடுத்து கொடுத்தாள். இதுல ஒரே ஒரு லைன் மட்டும்தான் எழுதியிருக்கு, விடியாத விடியல்னு. இது என்னன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 2வது விஷயம், உங்க ரூமுக்கு போனேன். அங்க ஒரு கவிதை புக். அதோட பேரும் விடியாத விடியல். எனக்கு என்ன பண்றது, எப்படி எடுத்துட்டு போறதுன்னு ஒண்ணுமே புரியல. அதான் நேரடியாவே உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். விடியாத விடியலா? இது என்ன இது? எனக்கு ஒன்னும் புரியலையே ராஜேஷ். ஸ்டோர் ரூம்ல கிடைச்ச டைரி பத்தி எதுவும் தெரியல. பட் என்கிட்ட இருந்த இந்த புக் என்னோடது இல்ல. அதோட டைட்டில் கூட எனக்கு தெரியாது. அப்புறம் எப்படிப்பா அந்த புக் உங்ககிட்ட வந்துச்சு? உனக்கு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் தமிழ் பித்தன் தெரியும்ல? 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நானும் அவரை தற்செயலா பீச்ல மீட் பண்ணி பேசிட்டு இருந்தோம். நம்ம கோவில் பத்திலாம் பேசணும். அப்புறம் கிளம்பிட்டோம். நான் கார்ல ஏறி உட்கார்ந்த அப்புறம் ஒரு சின்ன பையன் என்கிட்ட ஓடி வந்து, சார் உங்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரே, அவர் பையில இருந்து கீழே விழுந்துடுச்சுன்னு அந்த புக்கை கொடுத்தான். தமிழ் பித்தன் போயிட்டதால அப்புறமா கொடுத்துக்கலான்னு என்னோட ரூம்ல வச்சிருந்தேன். அப்படியே அதை மறந்துட்டேன். நேத்தைக்கு தான் யதார்த்தமா அது என்ன புக்குன்னு பார்க்கலான்னு எடுத்து ஒரு 2 பக்கம் படிச்சேன். தூக்கம் வந்ததால அப்படியே பில்லோடியில வச்சுட்டு தூங்கிட்டேன்.
எனக்கு எல்லாம் புரியுதுப்பா இப்ப. சாரிப்பா உங்கள தப்பா நெனச்சுட்டேன். பரவால்ல ராஜேஷ். எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்காம இந்த மாரி பேசிட்டா நல்லது. பட் எனக்கு ஒரு விஷயம் புரியல. அது எப்படி ஸ்டோர் ரூம்ல இந்த டைரி வாக்கியமும், இந்த புக் டைட்டிலும் ஒரே நேம்? எனக்கும் புரியலப்பா. 2க்கும் உண்மையிலேயே ஏதாச்சும் லிங்க் இருக்கா? இல்ல தற்செயலான்னு யோசிச்சுங்கப்பா. அந்த வினாடியின் முடிவில் அறைக்கதவிற்கு வெளியே இருந்த அவன் மெதுவாக நடந்து, ஃபேக்டரியின் பின்பக்கம் புதர் மறைவிற்கு பின்னால் சென்று மொபைலை எடுத்து உருட்டினான். ஹலோ சார், நான் முத்து பேசுறேன். சொல்லு. இங்க முதலாளியும் அவரோட பையனும் பேசுனத நான் ஒட்டு கேட்டுட்டேன். ஏதோ டைரி அப்புறம் கவிதை புக் பத்தி பேசிக்கிட்டாங்க. வர்ற சண்டே அவர் பொண்ணு ஷர்மிளா பர்த்டே. அவங்க வீட்லயே கொண்டாட போறாங்களாம். அதுவும் பேசிக்கிட்டாங்க. முட்டாள், அது எனக்கு தெரியும். இதுவரைக்கும் முன்னே சேர்த்து யாரும் என்ன நேர்ல பார்த்தது இல்ல. எல்லா டீலிங்கும் நான் நேர்ல இல்லாம தான் பண்ணியிருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. பர்த்டே கொண்டாட ஷர்மிளா உயிரோட இருக்கக்கூடாது. புரிஞ்சதா? புரிஞ்சது சார். வெள்ளிக்கிழமை காலையிலேயே எழுந்து விஜய் குளித்து ரெடியானான். போன் வைப்ரேஷன் அதிர எடுத்து காதுக்கு கொடுத்தாள். சொல்லு புனிதா, கிளம்பிட்டியா? நான் குளிச்சு ரெடி ஆகிட்டேன். அதை சொல்றதுக்கு தான் போன் பண்ணேன் விஜய். இன்னைக்கு என்னால வர முடியல. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் தான் கூட இருந்து பாத்துக்கணும். ஓஎம்ஜி, என்ன புனிதா கடைசி நிமிஷத்துல இப்படி கவுத்துற? நான் என்ன பண்ண முடியும் விஜய்? வேற ஏதாச்சும்னா ரீசன் சொல்லிட்டு வந்திருப்பேன். பட் இந்த விஷயத்துல வேற வழி இல்லை. நான் கூட இருக்கணும். சாரிடா. கண்டிப்பா சண்டே வரேன். ப்ளீஸ்டா ப்ளீஸ். சரி, வேற என்ன பண்ண முடியும்? அம்மாவை பாத்துக்கோ. ஏதாச்சும் வேணும்னா ஃபோன் பண்ணு. சண்டே எதுவும் ரீசன் சொல்லாத, சரியா? கண்டிப்பாடா. சரி, வச்சிடுறேன். பாய். அதே நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் தமிழ் பித்தனை சுற்றி ஜெயராமனும் 2 கான்ஸ்டபிளும் நின்றிருந்தனர். சொல்லுங்க மிஸ்டர் தமிழ் பித்தன். யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? மைக்கேல் கொலைக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு எப்படி உங்க மேல டவுட் வந்தது தெரியுமா? நான் விடியாத விடியல்னு சொன்னதும் திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு தடுமாற்றம் புறையேறுச்சு. அப்ப கூட நான் சந்தேகப்படல. பட் வேலைக்காரனை கூப்பிட்டு மாதுளை வித தொண்டையில சிக்குதுன்னு நல்லா வடிகட்டலன்னு சொன்னீங்களே, அப்போதான் எனக்கு டவுட் வந்துச்சு. ஏன்னா 3 பேருக்கும் ஜூஸ் போடுறதுக்கு அவன் தனித்தனியா போட்டிருக்க மாட்டான். எனக்கு நல்லா வடிகட்டி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் எப்படி வடிகட்டாம கொடுத்துருக்க முடியும்? அப்பவே முடிவு பண்ணிட்டேன் உங்ககிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு. அதான் வெளியே போற மாதிரி போயிட்டு வந்தேன். அந்த கேப்ல நீங்க யாருக்காச்சும் ஃபோன் பண்ணுவீங்கன்னு தெரியும். உங்க மொபைல் மானிட்டர் என்ன பண்ணன்னு நான் எதிர்பார்த்த மாதிரியே பாட்டிக்கிட்டீங்க. உண்மையை இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா? தமிழ் பித்தன் மௌனமாக தரையை பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தான். தமிழ் பித்தன், சார், உங்க மேல மரியாதை வச்சிருக்கேன். அதனாலதான் இன்னமும் பொறுமையா மரியாதையா கேட்டுட்டு இருக்கேன். நிமிர்ந்து பார்த்த தமிழ் பித்தன் கண்களில் நீர் கோர்த்திருந்தது. மொபைல் ரிங்டோனை வெளியிட்டு கத்தியது. கட்டில் படுத்துக்கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்த விஜய் எழுந்து வந்து சார்ஜில் மாட்டியிருந்த மொபைலை கழட்டு காது கொடுத்தான். சொல்லு புனிதா, அம்மாக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. என் தம்பி இப்போதான் வந்தான். நீ ஃப்ரீயா இப்போ? நான் ஃப்ரீ தான். சும்மா தான் இருக்கேன். சொல்லு. சரி, அப்படின்னா கிளம்பி கோவிலுக்கு வந்துடு இப்போ. நான் நேரா அங்க வந்துடுறேன். அம்மா கூட இருக்கணும்னு இரு புனிதா. நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம். இல்லப்பா, அதான் தம்பி வந்துட்டால, அவனை பாத்துக்க சொல்லியிருக்கேன். நான் இன்னும் 10 நிமிஷத்துல கோவில இருப்பேன். நீ வந்துடு. ஓகே, இதோ கிளம்பிட்டேன். கோவில் வாசலில் பைக்கை பார்க் பண்ணி சைடு ஸ்டாண்ட் போட்டு அதன் மேல் சாய்ந்தபடி நின்று நகத்தை கடித்து துப்பிக் கொண்டிருக்கும் போதே சரியாக புனிதா ஆட்டோவில் வந்து இறங்கினாள். ஹாய்டா, இப்போதான் வந்தியா? 5 நிமிஷம் ஆகுது. சரிவா, உள்ள போலாம். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நான் பார்த்த வரைக்கும் கோவில் சன்னதியை சுத்தி ஏகப்பட்ட கல்வெட்டுகளை பார்த்தேன். வா, அங்க போய் ஒவ்வொரு கல்வெட்டா பார்த்துட்டே போகலாம். எப்படி புனிதா? அதுல இருக்கிறது எல்லாமே தமிழ் ஓவிய எழுத்துக்கள். பிராமி எழுத்தா இருந்தா அது ஈஸியா படிக்க ஆளுங்க இருக்காங்க. பட் ஓவிய எழுத்துக்கள், டேய், எனக்கு ஓவிய எழுத்துக்களும் படிக்க தெரியுங்கிறது உனக்கு தெரியாதா? எனக்கு நம்ம ப்ரொஃபஸருக்கு மட்டும்தான் தெரியும். பட் இப்போ அவர் இல்ல. ஓ ஆமால்ல, கிரேட் புனிதா. வா, ஸ்டார்ட் பண்ணலாம். கையில் ஒரு டைரியை வைத்துக்கொண்டு சன்னதிக்கு இடதுபுறம் முதல்ல கல்வெட்டின் அருகில் சென்று அமர்ந்து கொண்ட புனிதா மெதுவாக ஒவ்வொரு வரியாக பார்த்து டைரியில் குறிப்பிட தொடங்கினார். பின்னால் நின்று கொண்டு எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தான் விஜய். என்ன புனிதா, கல்வெட்டுல இருக்கிறது தான் புரியலன்னா நீ டைரியில் எழுதுறதும் ஒண்ணும் புரியல? டேய், பொறுமையா இரு, அவசரப்படாத. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அமைதியா இரு, புரிஞ்சுதா? சொல்லிக்கிட்டே மறுபடியும் கல்வெட்டின் பக்கம் திரும்பினாள். அதே நேரம் ஸ்டேஷனில் ஜெயராமின் முன்னால் உட்கார்ந்திருந்த தமிழ் மித்தன் அப்போதுதான் விடியாத விடியலை பற்றி பேச ஆரம்பித்தான். புனிதா தன்னுடைய டைரியில் 15 பக்கங்களுக்கு மேல் குறிப்பெடுத்துக் கொண்டே சன்னதியின் பின்புறம் வந்திருந்தாள். புனிதா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். தெரியும் தெரியும், கொஞ்சம் பொறு. இன்னும் 1/2 மணி நேரத்துல இந்த கல்வெட்டை முடிச்சிடுவேன். அப்புறம் கிளம்பலாம். மிச்சத்தை நாளைக்கு வந்து பார்க்கலாம். சரி சரி, என்னமோ நீ எழுதுறது எதுவும் எனக்கு புரியல, சலிப்பா சொல்லிவிட்டு கைகளை கட்டிக்கொண்டு அருகில் அமர்ந்தான் விஜய். அதே நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் தமிழ் பித்தன், இன்ஸ்பெக்டர் சார், நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. தற்செயலா நான் பேசி முடிச்சு கட் பண்ண அப்புறம் கால் கட் ஆகாம சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. என்னடா இதுன்னு மறுபடியும் காதுல வச்சு கேட்டேன். அது கிராஸ்டாக்.
அப்போதான் எப்படியோ கனெக்ட் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுச்சு. 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. நான் எதுவும் இன்டரப்ட் பண்ணாம பொறுமையா அவங்க பேசினதை கேட்டேன். அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க? எத பத்தி? சொல்றேன் சார். ஏதோ ஒரு கோவில பத்தியும், அங்க இருக்கிற புதையல பத்தியும் பேசிக்கிட்டாங்க. அந்த புதையலோட மதிப்பு இன்னைக்கு சுமார் 1200 கோடிக்கு மேல இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. 1200 கோடியாம்? தன்னையும் மறந்து ஜெயராம் வாய் திறந்து ஆச்சரியத்துடன் கேட்டார். ஒரு நிமிடம் இடைவெளி விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டவர், கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார். மாரிமுத்து, தண்ணி எடுத்துட்டு வந்து குடு. மாரிமுத்து ஒரு டம்ளர் தண்ணீரை நீட்ட வாங்கி மலமளன்னு குடித்துவிட்டு மறுபடியும் பேச ஆரம்பித்தார். அவங்க பேசிட்டு இருக்கும்போது சடனா நான் உள்ள புகுந்து பேசினேன். ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆகி கத்துனாங்க. அப்புறம் நான் யாருன்னு சொன்னதும் ஒரு வழியா சைலண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் படிப்படியா பேசி நானும் ஒரு பார்ட்னர் ஆகிட்டேன். அது என்ன விடியாத விடியல்? எப்பவும் புதையல்னு பேசிட்டு இருக்க முடியாது. இதுக்கு ஒரு கோட்வேர்ட் வேணும்னு தான் நான் இந்த பேரு வச்சேன். விடிஞ்சதும் விடியாத கால நேரத்துல கோவில் தான் கூட்டம் இருக்கும். அதே மாதிரி இந்த புயல் மட்டும் கிடைச்சிட்டா எங்க வாழ்க்கையும் விடிஞ்சிடும். அதான் விடியாத விடியல்னு பேரு வச்சேன். இப்பதான் புரியுற மாதிரி இருக்கு. இது தமிழ்ல ஒரு புதிர் மாதிரி இருந்தனாலதான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வர்ற மாதிரி ஆச்சு. அப்படி வந்ததும் கூட நல்லதா போச்சு. அதனாலதான் இப்போ இந்த உண்மையே இப்போ வெளியே வந்துச்சு. சொல்லிவிட்டு ஜெயராம் கேட்டார். சொல்லுங்க தமிழ் பித்தன், அந்த கோவில் எங்க இருக்கு? அதே நேரம் சன்னதியின் பின்புறம் இருந்த கல்வெட்டின் மேல் மறுபடியும் தான் கொண்டு வந்திருந்த எண்ணெயை தடவி விட்டு பூத கண்ணாடியை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள் புனிதா. தொலைவில் தன்னை ஒரு பிஸ்டல் குறி வைத்து பார்த்து கொண்டிருப்பது தெரியாமல். சனிக்கிழமை காலை 5:30க்கே விஜய் எழுந்து பரபரப்பாக கிளம்பிக் கொண்டிருந்தான். ரகுராம் கூட ஆச்சரியமாக தான் பார்த்தார். என்னடா இவன் சனிக்கிழமை அதுமா இவ்வளோ சீக்கிரம் எழுந்தது மட்டும் இல்லாம எங்கேயும் கிளம்பிட்டு வேற இருக்கானேன்னு நினைத்ததோடு மட்டும் இல்லாமல் கேட்டும் விட்டார். விஜய், எங்க இவ்வளோ சீக்கிரமா? அப்பா என்கிட்டயா கேட்டீங்க? உன்கிட்ட தான் அப்பா. சனிக்கிழமை அதுவுமா நீ இவ்வளோ சீக்கிரம் எழுந்து நான் பார்த்ததே இல்லை. ஒண்ணும் இல்லப்பா, கோவிலுக்கு போகணும் தான். ஓஹோ, புதுசா இருக்கே. யாரா அந்த பொண்ணு? சரி, நடத்து நடத்து. அப்பா, கோவிலுக்கு போனாலே பொண்ணு தான் காரணமா? அப்படிலாம் இல்லப்பா. சரி, எனக்கு நேரமாச்சு. நான் வந்து எல்லாமே டீட்டெயிலா சொல்றேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாப்பா. விஜய் கோவில் வாசலை அடைந்த போது புனிதா அங்கே நின்றிருந்தாள். வா புனிதா, உள்ளே போகலாம். கிளம்பும் போது அப்பா பிடிச்சுக்கிட்டார். அதான் கொஞ்சம் லேட். சரி சரி, வா போகலாம். நேத்திக்கு நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் உனக்கு சொல்றேன். பேசிக்கொண்டே உள்ளே நடந்து கொண்டிருந்தன. புனிதா சொல்ல ஆரம்பித்தாள். நான் படிச்ச வரைக்கும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நடுவுல டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா? ஓகே, நீ சொல்லு. 6ஆம் ராஜசேகர பாண்டியனின் திவானா இருந்தவர்கள் தான் குலசேகரன். அதாவது உன்னோட கிராண்ட் தாத்தாவோட அப்பா. ராஜசேகர பாண்டியன் இந்த கோவிலை கட்டுற பொறுப்பை குலசேகரன் கிட்ட கொடுத்திருக்கிறார். அவரும் ரொம்ப சிறப்பா இந்த கோவிலை கட்டி முடிச்சிருக்கிறார். ஒரு கட்டத்துல தன்னோட உடம்புல வந்த ஒரு விசித்திரமான மாற்றம், தோல் சம்பந்தமான நோய், இந்த கோவில்ல வந்து வேண்டிக்கிட்டு இங்கே ஒரு வாரம் தங்கி இருந்து தினமும் பூஜை பண்ணிருக்காரு. அவரோட நோயும் படிப்படியா குறைஞ்சு கியூர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ராஜசேகரன் இந்த கோவிலையும் தன்னோட கஜானாவுல பாதியையும் குலசேகரனுக்கிட்டே கொடுத்து மேனேஜ் பண்ண சொல்லிட்டு போயிட்டாரு. அதே சமயம் தான் கரெக்டா மன்னராட்சி முடிவுக்கு வந்த டைம். நான் படிச்ச வரைக்கும் அவ்வளவுதான் இருந்தது கல்வெட்டுல. என்னோட கெஸ் கரெக்ட்னா இதுக்கப்புறம் இருக்கிற கல்வெட்டிலையும் பெருசா ஒன்னும் இன்ஃபர்மேஷன் இருக்க போறதில்ல. பட் என்னோட சந்தேகம் என்னன்னா, ராஜசேகர பாண்டியனோட பாதி காஜாங்கிறது சும்மா இல்ல. என்னால அதோட மதிப்பை உடனே கால்குலேட் பண்ணவே இல்லை, கெஸ் பண்ணவும் முடியல. சொல்லி முடித்து விட்டு ஹேண்ட்பேக்ல இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்து சிறிது குடித்தாள். எக்ஸலண்ட் புனிதா, அதுக்கு தான் நீ வேணும். பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்? அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கிற பணத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு? டே, மறுபடியும் நீ ஒரு டியூப் லைட்னு காமிச்சிட்டே இருக்க. அப்போ எதடா பணம்? அது எல்லாமே தங்கம், அப்புறம் நகைகளா தான் இருக்கணும். ஓ ஆமால, சரி. அவ்வளோ தங்கத்தையும் குலசேகரன் என்ன பண்ணிருப்பான்னு எங்கேயும் குறிப்பு இல்லையே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோவிலுக்குள்ள இல்ல. மேபி நம்ம அந்த ஆலமரத்துக்கிட்ட இன்னும் எதுவும் பார்க்கல. ஒருவேளை அங்க இருந்தாலும் இருக்கலாம். சரி வா, அதை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்? அங்கேயும் பார்த்தலாம். நான் வந்ததும் ஃபர்ஸ்ட் அங்கதான் பார்க்கணும்னு நினைச்சேன். இருந்தாலும் கோவிலுக்குள்ள ஒரு கிளான்ஸ் பார்த்துடலான்னு தான் உள்ள போய் எல்லா கல்வெட்டையும் படிச்சேன். பேசிக்கொண்டே நடந்ததில் ஆலமரத்தின் அருகில் வந்து விட்டனர். விஜய் கூட ஆள் கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே, வந்திருக்காங்களா? அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் இந்த ஏரியாவை கிளீன் பண்ண சொல்லேன். அப்படியே மரத்தை சுத்தி கட்டியிருக்கிற இந்த சிமெண்ட் திட்டையும் பேர்த்தெடுக்க சொல்றியா? அதுக்குள்ள நம்ம உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். வர சொல்லியிருக்கேன்ப்பா. சொல்லிவிட்டு மொபைல் எடுத்து கால் பண்ணி காதில் வைத்தான். மாரிமுத்து, எங்க இருக்கீங்க? கோவில் பக்கத்துல தானே. நேத்து பேசி இருந்தேன்ல, ஒரு 5-6 பேர் கூட்டிட்டு வந்து கொஞ்சம் இதை கிளீன் பண்ணிட்டு அப்படியே சிமெண்ட் திட்ட உடைச்சு எடுத்துடுங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? ஐயா, 6 பேருனா ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிடலாம்ங்க. சரி, நீங்க வந்து முடிங்க. நான் உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். அரை மணி நேரம் முடிந்து விஜயும் புனிதாவும் பிரகாரம் சுற்றி வந்து வருவதற்கு சரியாக இருந்தது. என்ன மாரிமுத்து, முடிச்சிட்டீங்களா? சூப்பர். சாயங்காலம் என்னை வந்து பாருங்க தோப்பு வீட்டுல. காசு வாங்கிக்கோங்க, சரியா? இப்போ கிளம்புங்க என ஒரு கடப்பாரை மண்வெட்டையும் வச்சுட்டு போங்க சொல்ல, அவர்கள் கிளம்பி 10 நிமிடங்களுக்கு மேலும் புனிதா மரத்தை சுற்றி சுற்றி வந்து பார்த்து கொண்டிருந்தாள். ஓரிடத்தில் சட்டென்று நின்றவள், விஜய், இங்கே கொஞ்சம் தோண்டேன் ப்ளீஸ். ஓகே, தோண்ட ஆரம்பித்த விஜய் 5 அடிக்கு மேல் தோண்டியும் அரை மணியில்
வேர்த்து போய் அமர்ந்தான். ப்ளீஸ்டா இன்னும் கொஞ்சம் தோண்டு ப்ளீஸ் எனக்கு சொல்ல ட்ரை பண்றேன் புனிதா. என்னால முடியல இதுக்கு மேல. வேணும்னா இந்தா நீயே தோண்டு என கடப்பரை கொண்டு தோண்ட ஆரம்பித்தா புனிதா. 2 நிமிடத்திலே நங் என்ற சத்தம் வரவும் அப்படியே திரும்பி விஜய பார்த்தாள். அவனும் ஓடி வந்து சேர்ந்து தோண்டியதும் பாதி சிதிலமடைந்த ஒரு அரைவட்டக்கல் கிடைத்தது எழுத்துக்களுடன். கொஞ்சம் எண்ணெயை தடவி துணியால் துடைத்துவிட்டு எழுத்துக்களை படிக்க ஆரம்பித்தாள் புனிதா. முழுதாய் 30 நிமிடங்கள் கடந்திருந்தது. நிமிர்ந்து விஜயை பார்த்த புனிதா, வா விஜய், வி அச்சீவ்ட். அவ்வளவு தங்கமும் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் இப்ப. வா கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். என்ன புனிதா இது, அவ்வளவு தங்கத்தையும் கொடுத்துட்டு வெறும் அவங்க தரப்போற 5 கிராம் தங்க பதக்கத்துக்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். எங்க இருக்குன்னு சொல்ல, நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவே விலைக்கு வாங்கலாம். என்ன விஜய் இது, உன்னோட கண்ணுல ஆசை அளவுக்கு அதிகமா தெரியுது. நல்ல வேளை ஒரு வகையில இந்த ஓவிய எழுத்துக்களை படிக்க எனக்கு மட்டும் தெரிஞ்சது நல்லதா போச்சு. நான் கவர்மெண்ட்டுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ண போறேன். சட்டென்று ஆவேசமான விஜய் உச்சத்தில் கத்தினான். எனக்கு பணம் தான் முக்கியம் புனிதா, அதான் எல்லாமே. இந்த புதையலுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு பெரிய கூட்டத்தையே என்னோட கண்ட்ரோல்ல வச்சு ஏகப்பட்ட பிளான், நிறைய ஏமாற்றுகள், சில கொலைகள்னு நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். இந்த புதையலோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டு என்னோட ஆளு ஒருத்தன் என்னை ஏமாத்த பார்த்தான். அவனையே க்ளோஸ் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் வர்ற சண்டே என்னோட சிஸ்டர் பர்த்டே. அன்னைக்கு என்னோட ஃபேமிலியில எல்லாத்தையும் தீர்த்துக்கட்ட ஸ்டோர் ரூம்ல சண்டே வெடிக்கிற மாதிரி பாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். எங்க அப்பாவோட பிளான்ல உள்ள வந்த ஆளுங்க கூட என்னோட ஆளையும் அனுப்பி பாம் வச்சிருக்கேன். இந்த புதையலுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் யாரும் முக்கியம் இல்ல. இப்ப நீ சொல்லல, உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். தேவைப்பட்டா உன்னை கொல்லவும் தயங்க மாட்டேன். கண்களில் இருந்து சாறை சரியா நீர் வழிய இந்த அதிர்ச்சியில் உறைந்து நின்றா புனிதா. சபாஸ் விஜய் சபாஸ் என்ற சத்தத்தோடு கேட்டு பிரம்மை தெளிந்தவாய் நிமிர்ந்து பார்த்தாள். விஜயும் திரும்பி பார்த்தாள். இன்ஸ்பெக்டர் ஜெயராம், ஒரு வண்டி நிறைய போலீஸ் கூட்டம், ரகுராம், ராஜேஷ், கூடவே புனிதாவை குறிவைத்துக் கொண்டிருந்தவனும் கையில் விலங்குடன். ராஜேஷ், இப்ப புரியுதா? நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்களே உங்க ஸ்டோர் ரூம்ல எப்படி விடியாத விடியல்னு எழுதுன டைரி வந்ததுன்னு. நல்ல வேளை, கோவிலை பத்தி விவரம் கேட்க நான் நேரா உங்க வீட்டுக்கு வந்தேன். வந்தனாலதான் நீங்க சொன்ன விவரத்தை வச்சு ஒரு சர்ச் ஆபரேஷன் பண்ணோம். ஸ்டோர் ரூம்ல இந்த பாம் டிஃப்யூஸ் பண்ண முடிஞ்சது. விஜயின் பக்கம் திரும்பிய ஜெயராம், போகலாமா விஜய்? ஜீப்பில் கைவிலங்குடன் விஜய் ஏற்றப்பட்டதும் புனிதா, தேங்க்ஸ். நீங்க கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போகணும். கலெக்டர் அண்ட் ஆரோக்கியலாஜி டைரக்டர் வெயிட் பண்றாங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். பின்னாடி வர்ற கார்ல ஏறிக்கோங்க. கடைசி நேரத்தில் விடியாத விடியலாக மாற இருந்த தன்னோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டதை நினைத்து சாமியை வணங்கிவிட்டு ஒரு புதிய விடியலை தேடி எதிர்நோக்கி காரில் ஏறினாள் புனிதா. நன்றி. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்டோரி பார்க்கணும்னா நம்ம வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. பாய்.